இயக்கம் ஏன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள்? அப்போ இயக்கம் என்ன யோசிச்சு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கே வந்தால் அவர் சர்வதேச சமூகம் பேச்சுவார்த்தை என்றெல்லாம் சொல்லி தங்களை பலவீனப்படுத்தி போடுவார். மஹிந்த ராஜபக்ச வருவாராக இருந்தால் அவர் யுத்தத்தை முன்னெடுப்பார். தாங்கள் அவருக்கு ஒரு குட்டை போட்டு அவரை அடக்கி விட்டுடலாம், கீழே இருத்தி விட்டுடலாம் என்று சொல்லி இயக்கம் ஜோதிச்சது. ஆனால் அது மாறி நடந்திருக்கு. மஹிந்த ராஜபக்ச என்ன நினைச்சார், அவர் சொன்னார், நான் வந்த உடனே முதல்ல அந்த இயக்கத்தினுடைய தலைவரோடு தான் பேசுவேன் கணக்கு சொல்லி சந்திக்கிறேன் கூறியிருந்தார். அவர் இறுதியில் யுத்தத்தை வெண்டது போல அல்ல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது போல் அன்றைக்கு அவர் ஜோதிச்சிருக்கல. எனக்கு தெரியும் அவருடைய மனோநிலைமைகள். நான் தென்னிலங்கை ஆட்சியாளர்களோட அரசியல்வாதிகளோட என்னுடைய தேசிய நல்லிணக்கம் காரணமாக அவர்களை பற்றிய பரிச்சம் எல்லாம் இருந்தபடினால் அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எனக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது அதுதான் அந்த இயக்கம் விரும்பி இருந்தது. ரணில் வந்தால் சர்வதேசம், நோர்வே, ஜப்பான் அது இதெல்லாம் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு தங்களை கொண்டு அழுத்தம் கொடுத்து தங்களை பலவீனப்படுத்தி விட்டுடுவார், அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்தி விட்டுடுவார். மஹிந்த ராஜபக்ச வந்தால் சண்டித்தனம் காட்டுவார். அப்போ மஹிந்த ராஜபக்ச தான் கதைக்க வேணுமென்றதை தேர்தலில் சொல்லியிருந்தார். அது நேரத்தில் தனக்கு ஆதரவாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்று பண கொடுக்கல் வாங்கல்களும் நடந்ததாக அரசல் புரசலாக கதைகள் எல்லாம் இருக்குது.